சரி வந்து ககன் கொடுத்த செக்கில் வந்துட்டு 50,000 போட்டு எடுத்துகிட்டு வந்து பூமிக்கிட்ட கொடுக்குறாங்க. எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எனக்கு 50,000 தேவைன்ட்டு? அதெல்லாம் ஒரு வேவ் லென்த்து தான் அந்த பொடி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. நான் அவர்கிட்ட தானே வாங்கணும், நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? அவர்கிட்ட தானே நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன். அவன் என்கிட்ட தானே வேலை செய்கிறான், அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து பூமிக்கிட்ட இது பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. என்ன சொன்னேன் அந்த தையத்தை கண்டு உள்ளே போகணுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செக் வாங்கிட்டு போயிட்டான், எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் தான் நான் தான் 2 பூச்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன், நீ என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் தான் 2 பூச்சி கொடுத்தீங்களா 500 அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளித்து விட்டுடுறாரு. அப்புறமா ஐஸ்கிரீம் ஊறிக்கிச்சணுன்னு சரி சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. இங்கே பூமி சந்தோஷமாக செக்கில் வந்து பணம் எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஏஜென்சிக்கு போகிறாங்க. அங்கே போய்ட்டு பணம் கொடுத்தவொடனே அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதாவது அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. பார்த்தவொடனே கிருஷ்ணன் பார்த்தா ஃபோட்டோ இருக்கிறவொன்னே இவரை தான் நான் தேடிட்டுருக்கேன், இவரோட நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்களா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்ற மாதிரி அவரும் ஃபோன்லேருந்தே கால் பண்ணுறாரு. இங்கே கிருஷ்ண பிரசாத்துக்கு கரெக்டாக ரிங் போது எங்கேருந்து உள்ளே வராரு. ஃபோனை எடுக்க வர நேரத்தில் கரெக்டாக வீரா வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு எதுக்கு இங்கே வரா, அவங்கள பற்றி அவ்வளோ இதுவாக சொல்கிறா, நீங்களும் சாரதாவும் அவ்வளோ இப்போவும் விரும்புகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என் தாலியை பறிக்க பார்க்குறாளா, அவள் எதுக்காக வரா அப்படி இப்படின்னு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. கிருஷ்ண பிரசாத் சொல்ல வர்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஃபோன் ரிங் அடிச்சுட்டே இருக்குது. 2-3 வாட்டியும் எடுக்க ட்ரை பண்ணாலும் இவங்க பேசிகிட்டே இருக்கனால வந்துட்டு அவரால் எடுக்கவே முடியல. இன்னும் இது ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி விடுங்க நானே ட்ரை பண்ணிக்கிறேன், இந்த லிஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டுக்கிட்டு பூமி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கிருஷ்ண பிரசாத் கடுப்பாய் மீராவை திட்டிட்டு எனக்கு அந்த பொண்ணு யார் என்னன்னால தெரியாது, எதுக்காக அந்த பொண்ணு இங்கே வந்து பேசிச்சணும்னு தெரியாது, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் வந்துட்டு திருப்பி கால் பண்ண வராங்க. கால் பண்ணி கிருஷ்ண பிரசாத் கேட்க இங்கே ஒரு பொண்ணு பேசுகிறதுக்காக உங்ககிட்ட ஃபோன் பண்ண சொல்லிச்சு, நாங்கள் இந்த ஏஜென்சிலேருந்து இது பண்ணுறோம், நீங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தீங்களே அப்போது பார்த்துச்சோம் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறமா ஆட்டோ ஏற போகிறாங்க. பூமியை பின்தொடர்ந்துட்டே போகிறாரு. ஏமா ஃபோன் பண்ணியிருக்காருமான்னு சொல்லிவிட்டு ஆனால் பூமிக்கு போயிடுறாங்க. சரிங்க சார் அந்த பொண்ணே ஃபோன் பண்ணுவோம், அந்த பொண்ணு கான்டாக்ட் நம்பரெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த அபூர்வாவுக்கு அந்த ஊரில் பூமி போய் வந்து விசாரித்தது, டாய் ஃபேக்ட்ரி பற்றி விசாரித்த அந்த ஆள் வந்துட்டு அவங்க ஃபோட்டோ வரைகிறதுக்காக ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சரி சரி கூட்டிகிட்டு வா நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்குன்ற மாதிரி அபூர்வா சொல்லிடுறாங்க. அங்கே போய் அபூர்வா டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்லி கரெக்டாக வந்துட்டு பூமியோட ஃபோட்டோ வரைஞ்சிடுறாங்க. இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு அவங்க கேட்டுன்ற மாதிரி அவர் அடையாளமும் சொல்லிடுறாரு. அபூர்வா வந்து பார்த்துட்டு இவலாம் இப்போ எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, எதுக்காக அந்த ககன் வீட்டில் இருக்கா, டாய் ஃபேக்ட்ரிக்கு எதுக்கு போனால், இவளை பார்த்தாலே எனக்கு எதுக்கு வந்துட்டு அந்த இவளோட ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவே கோவமாக. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் வீட்லேயும் உட்காந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க இருட்டில் உட்காந்துட்டு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பூமி போயிட்டு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட ஃபோன் கேட்குறாங்க. அவங்க வந்து என் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுமா, சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க பொண்ணு பூர்ணிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா இருந்தாலும் இந்த மாதிரி தானே எனக்கும் வயிறு நிறைய சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க, எங்கள் அம்மாவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அவங்க அம்மா கண்டுபிடிச்சா அவங்க அப்புறம் விட்டுட்டோம், அது வரைக்கும் இந்த அம்மா உனக்கு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பூர்ணிக்கும் பூமிக்கும் மாறி மாறி ஊட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஃபோன் பண்ணலான்னு கீழே வராங்க. பார்த்தா ககன் உட்காந்துட்ருக்கிறாரு, ஃபோனையே லேண்ட்லைனையே பார்த்துட்ருக்குறாங்க. இவர் வந்து டவுசர் போட்டுட்ருக்கனால இவர் காலை தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு போய் பேண்ட்டெல்லாம் மாற்றிட்டு வராங்க. இப்போ எப்படி பார்க்குறேன்னு பார்த்துட்டு ஐயோ நான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா நீ ரீல் விடாத, என்னை பற்றி தெரிஞ்சு போச்சு சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு இது பண்ணிக்கிட்டு போகிறாரு. அப்புறம் இவங்க நேராக வந்துட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து கிருஷ்ண பிரசாத்துக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அபூர்வா வந்துட்டு இருட்டில் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக செரி வராரு. சரி அம்மா நீ தானா, நல்ல வேலை அத்தை உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வராரு. பார்த்தா அவங்க அத்தை இருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. சரி வா வந்து உட்காந்து சாப்பிடு, உனக்கு இன்னைக்கு நானே பரிமாறுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சரி வந்து அடிக்கடி ககன் வீட்டுக்கு போயிட்டு வரனால பூமி எதுக்காக அங்கே இருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உட்காருன்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. பரிமாறிட்டு அம்மா அந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்குறாங்க. எந்த பொண்ணு, அதான் அந்த ககன் வீட்டில் இருக்கிறாலே வந்து சண்டை கூட போட்டாலே அந்த பொண்ணு யார், நாங்களாம் இப்போலாம் போகிறதில்ல, உங்ககிட்ட சண்டை போட்டதுலேருந்து அந்த பொண்ணு வந்து பூர்ணிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் தெரியாது, அந்த பொண்ணுக்கு யார் அவளே யாருன்னு தெரியாது, எதுவும் தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், நான் கேட்டதில்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து விட்டுறாரு.
இவனுக்கு ஒன்றும் தெரியலையே, இப்போ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டுன்னு அபூர்வா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படிக்கா போகும்போது கிருஷ்ணபிரசாத்தோட ஃபோன் அடிக்குது. ஏன்னா பூமி கால் பண்ணுறனால இவங்க போய் எடுக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அதுவாயிட்டிருக்கு, யாருமே எடுக்கலையேன்னு சொல்லிட்டு போய் எடுத்தா வந்துட்டு, சார் சார் நான் பூமி பேசுகிறேன். உங்களை வந்து அந்த ஏதோ ஊருக்கு போயிருந்தீங்களா, அந்த இடத்துல நான் டாய் ஃபேக்ட்ரியில் பார்த்தேன். உங்கள் பின்னாடியே ஓடி வந்தேன், நீங்கள் அதுக்குள்ளேயே கிளம்பிட்டீங்க. உங்கள் அட்ரஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். உங்ககிட்ட என் லைஃப் பற்றி கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அபூர்வா செம்ம ஷாக். இவங்க என்ன இப்போ இவன் போயிட்டு இவங்ககிட்ட என்ன லைஃப் பற்றி பேச போகிறான்னு ஷாக்கில் இருக்கிறாங்க. அப்புறம் ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிக்கிறாங்க பூமி. சரின்ட்டு உடனே திரும்பி கால் பண்ணுறாங்க. இங்கே கிருஷ்ணபிரசாத் வந்துடுறாரு. கிருஷ்ணபிரசாத் அப்படியே அபூர்வா பார்த்துட்டு நிற்க, உனக்கு தான் ஃபோன் வந்துச்சுங்களான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே திருப்பி பார்த்துக்கிட்டே முறைச்சிட்டே போகிறாங்க. கிருஷ்ணபிரசாத் எடுத்து பேச, நான் பூமி பேசுகிறேன், இந்த மாதிரி உங்களை டாய் ஃபேக்ட்ரி கிட்ட பார்த்தேன், என் லைஃப் பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியாமல் கிருஷ்ணபிரசாத் குழப்பத்தில் கேட்டுட்ருக்காரு. அதோட எபிசோட் புரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.